இப்போ இந்த எண்ணூர் SEZன்னு சொல்லுவாங்க, 2x660 சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பிளான்ட் கட்டுமான பணி நடக்கும் இடத்துல நம்மளோட BHEL ஒப்பந்ததாரர் அவங்க ஒரு 73% 73 விழுக்காடு பணி முடிச்சிருக்காங்க. சுமார் இங்கே 3700 பணியாளர்கள் பல்வேறு பணிகள், யூனிட் 1 அந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி கூலிங் டவர் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இந்த கோல் யார்டுன்னு சொல்லுவாங்க இது. அதை அவங்க நம்ம ஸ்ரீஜித்னு ஜெனரல் மேனேஜர் இருக்காரு, அதே கோவிந்த் IAS MD ஆஃப் இந்த ஜென்ரேஷன் கம்பெனி அவங்க இருக்காங்க. அப்புறம் நம்ம பாலாஜி காவல்துறையிலேருந்து DC எல்லாரும் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த பணி செய்யும்போது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு 45 மீட்டர் ஹைட்டில் கிரேனில் போய் தன்னோட தேவையான பாதுகாப்பு இதெல்லாம் போட்டுட்டு தான் அந்த பணி செஞ்சுருக்காங்க. பட் இங்கே முதல் கட்ட நம்ம டிஸ்கஷன் ஜெனரல் மேனேஜர் பார்க்கும்போது இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த என்டையர் திங் அப்படியே கம்ப்ளீட்டாக கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த 45 மீட்டர் மேலேருந்து கீழே விழுந்ததுனால அங்கே மேலே பணி செய்யக்கூடிய அந்த 9 நபர்கள் துரதிருஷ்டவசமாக இறந்து விட்டார்கள். முதலமைச்சர் உடனடியாக எங்களையும் ஸ்பாட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. நம்மளோட போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் அவரும் வந்து கொண்டு இருக்கார்கள். முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க திரும்பி அவர்களோட உறவினர்கள் நாங்கள் அவங்கள சந்தித்து அவங்களோட கூட இருக்கிற பணியாளர்களை பேசும்போது அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் நமக்கு தெரிய வந்துள்ளது. ஸோ அவங்களுக்கு திருப்பி அவங்களோட உறவினர்களோட இந்த கம்பெனிக்காரங்களும் டச்சில் இருக்காங்க. அவர்கள் தேவையான ஏற்பாடுகள் போஸ்ட்மார்ட்டம் முடிந்த பிறகு என்னென்ன பண்ணுமோ அந்த ஏற்பாடுகளும் முதலமைச்சரும் எங்களை கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. கூடுதல் காவல்துறை நண்பர்களும் நம்மளோட மதிப்புரிய சங்கர் கமிஷனர் அவர்கிட்டையும் பேசியிருந்தேன். அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பேசியிருக்காங்க. கோவிந்த் IAS இங்கே இருக்காங்க. நாங்கள் தேவையான அனைத்து இவங்களுக்கு உதவியும் பண்ணுவோம். செப்பரேட்டாக காவல்துறை இது எந்த மாதிரி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சைட்லேருந்து ஏன் இப்படி நடந்தது, ஏனென்றால் மிகவும் பாதுகாப்பாக மற்ற பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு சுமார் 11,000 கோடிக்கு மேல் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான தெர்மல் பணி. ஆல்மோஸ்ட் இன்னும் 3 அல்லது 6 மாதத்தில் முடியும் தருவாயில் இருந்தது. மிக வேகமாக பல்வேறு பணிகள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டவச நிகழ்வு என்ன நடந்தது, செப்பரேட்டாக விசாரணை.